ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு டெவலப்பர் ஹபெக்ஸ் சேனல். நான் உங்கள் விகே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தனோட கலெக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோட்டலாக 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. அது என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சீரீஸில் இதுக்கு முன்னாடி நம்ம 3 வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். பைத்தனோட இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ், பேசிக், டேட்டா டைப்ஸ், வேரியபிள்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், நம்பர்ஸ், கேஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அந்த 3 வீடியோவையுமே மறந்துடாமல் பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு எங்கேயோ ரிசம்பிள் ஆகிற மாதிரி ஃபீலாக இருக்கும். ஆல்சோ நம்ம சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே இமீடியட்டாக உங்களை நோட்டிஃபை ஆகும். அண்ட் இன்னைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ பைத்தன் கலெக்ஷன்ஸ்னால் மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் ஆப்ஜெக்டை ஒரு சிங்கிள் வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறது பேர் தான் கலெக்ஷன்ஸ்னு நம்ம சொல்கிறோம். இதில் மொத்தம் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அதில் ஒன்று லிஸ்ட், டியூப்பிள், செட் அண்ட் டிக்ஷனரி. இந்த 4 டாப்பிக்கை பற்றி தான் நம்ம எலாபரேட்டாக இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு லிஸ்ட்டோட கான்டெக்டை பார்க்கலாம். ஸோ லிஸ்ட் அப்படின்றது என்னென்னா, ஒரு மல்டிபிள் ஐட்டம்ஸை சிங்கிள் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ், இல்லை ஒரு கலெக்ஷனோட ஒரு யூனிட். லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆர்டர்டாகவும் சேஞ்சபிளாகவும் இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நான் சும்மா மை லிஸ்ட் அந்த மாதிரி கொடுத்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏ பி சி இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் வேல்யூஸை நான் ஒரே வேரியபிளுக்கு வந்து அசைன் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே இருக்கிறது அன்ஆர்டர்டாகவும் இருக்கும், சேஞ்சபிளாகவும் இருக்கும். ஆர்டர்டு மீன்ஸ் நான் கொடுத்த சீக்வன்ஸ், அதாவது ஏபிசின்னு தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ தட் எனக்கு ஏபிசின்ற ஆர்டர்லேயே தான் எனக்கு வரப்போகுது. சேஞ்சபிள் அப்படின்னா, இப்போது இதில் நான் ஆட் பண்ணவும் செய்யலாம், ரிமூவ் பண்ணவும் செய்யலாம், மாடிஃபை பண்ணவும் செய்யலாம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கு. ஸோ அதுதான் சேஞ்சபிள். அண்ட் டூப்ளிகேட் மெம்பர்ஸையும் அலோவ் பண்ணும். இப்போ இங்கே ஏபிசின்றது எல்லாமே யூனிக் வேல்யூஸ். இதில் நான் அகெயின் ஒரு பி அப்படின்னு ஆட் பண்ணாலுமேவும் இதையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இந்த மாதிரி ஆர்டர்டாகவும் சேஞ்சபிளாகவும் இருக்கிற குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை இன்க்ளூடிங் டூப்ளிகேட்ஸ் ஒரே வேரியபிளில் அசைன் பண்ணுறதுக்கு தான் நம்ம லிஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் மை லிஸ்ட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏபிசி அண்ட் பி. ஸோ இது ஆர்டர்டாக இருக்குது. நான் என்ன ஆர்டரில் கொடுத்தேன்னா அதே மாதிரியே இருக்குது. அதே மாதிரி டூப்ளிகேட் வேல்யூஸும் அக்செப்ட் பண்ணுது. ஸோ நான் சேஞ்சபிள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இப்போது மை லிஸ்ட் டாட் அப்பண்ட் அப்படின்ற ஒரு மெத்தட் கால் பண்ணிவிட்டு நான் இ அப்படின்ற கேரக்டரையும் ஆட் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு அகைன் இதை ரன் பண்ணுறேன். ஓகே, இதை நான் வெளியில் போட்டுட்டு அகைன் இங்கே நான் மை லிஸ்ட்டை மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏபிசி பி அண்ட் இ ஃபைனலாக வந்து நான் ஆட் பண்ணது ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை ஆட் பண்ணுறதோ, ரிமூவ் பண்ணுறதோ, மாடிஃபை பண்ணுறதோ இதே ஆர்டரில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். தென் இந்த குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸில் ஒரு ஆப்ஜெக்டை வந்து நான் அக்சஸ் பண்ணணும், இல்லை குரூப் ஆஃப் இன்னர் ஆப்ஜெக்ட்ஸை வந்து நான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுவுமே லிஸ்ட்டில் பண்ண முடியும். அதுக்கு இப்போது எனக்கு என்டையர் லிஸ்ட்டு பிரிண்ட் பண்ண வேண்டாம், நான் வந்து அதில் இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் எடுக்கணும். அப்படின்றப்போ மை லிஸ்ட் டாட் மை லிஸ்ட் ஆஃப் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 1 இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். மீன்ஸ் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறத எனக்கு எடுத்து பிரிண்ட் பண்ணும் பி. பிகாஸ் இது 0th இண்டெக்ஸ், இது ஃபஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ். 0லேருந்து தான் இண்டெக்ஸ் எப்பயுமே ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸ்ன்றது பின்றது இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அக்சஸ் பண்ணிக்கவும் முடியும். இப்போது எனக்கு அதெல்லாம் சிங்கிள் கேரக்டர் தான் எடுக்க முடியுமா, ஐ மீன் சிங்கிள் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் எடுக்க முடியுமா அப்படிலாம் கேட்டால், ஒரு குரூப் ஆஃப் இன்னர் ஆப்ஜெக்ட்ஸுமேவும் பிரிண்ட் மை லிஸ்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட் 2
2:5 இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். இதுக்கு மீனிங் என்னன்னா செகண்ட் இண்டெக்ஸில் இருந்து ஃபிஃப்த் இண்டெக்ஸ், அதாவது ஃபிஃப்த்துக்கு முன்னாடி இருக்கிற இண்டெக்ஸ், அப்போ 2, 3, 4ன்ற இண்டெக்ஸஸை எனக்கு வந்து இண்டிவிஜுவலாக தனி குரூப் எடுத்து பிரிண்ட் பண்ணுன்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் சேவ் பண்ணிட்டேன், ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சிபி அண்ட் இ செகண்ட் இண்டெக்ஸில் இருந்து சி, பி அண்ட் இ 2, 3, 4 இந்த மூணுத்தையுமே எடுத்து அது பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஆல்சோ நம்ம போன வீடியோவில் வந்து ஸ்ட்ரிங்ஸில் எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, லைக் இந்த லிமிட்குள்ளே தான் வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. இப்போ நான் வந்து 2 காலன் கொடுத்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன்னா செகண்ட் இண்டெக்ஸ்லேருந்து ஃபைனல் வரைக்கும் இருக்கிற எல்லாமே எடுத்துக்கும். ஆல்சோ காலன் 4 அந்த மாதிரி கொடுத்துட்டேன்னா ஸோ 0th இண்டெக்ஸ்லேருந்து 4க்கு முன்னாடி தேர்ட் இண்டெக்ஸ் வரை இருக்கிற எல்லாமே பிரிண்ட் பண்ணும். இதை நம்ம ஸ்ட்ரிங்ஸில் போன வீடியோலேயே பார்த்துருந்தோம். உங்களுக்கு டவுட் இருந்தால் அங்கே ரீரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட்ஸோ இல்லை இன்னர் குரூப் ஆப்ஜெக்ட்ஸோ எடுத்து நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு லேர்ன் பண்ணிட்டோம். இப்போது சேஞ்ச் பண்ணணும். எனக்கு இப்போ ஏபிசிபிஇன்றதில் நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போது மை லிஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போது செகண்ட் இண்டெக்ஸ் அதாவது சின்ற வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணணும். ஈக்குவல் டு சேஞ்ச் இந்த மாதிரியே நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அகெயின் வந்து என்னோட லிஸ்ட்டை நான் பிரிண்ட் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு ஏபிசிபிஇன்னு இருக்கும். இப்போ சீன்ற இருக்கிற இடத்துல சேஞ்ச் அப்படின்னு சொல்லி நான் இப்போ மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸ் எடுத்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். சரி, சிங்கிள் இண்டெக்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும்னா இல்லை. இப்போ 2லேருந்து 4th இண்டெக்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதை வந்து நான் வந்து சேஞ்சுன்னு மட்டும் ரிப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர், அதாவது சிஹெச்ஏஎன்ஜிஇன்றத சி இல்லை டி இல்லை, ஐ மீன் சி இல்லை பிக்கு முன்னாடி கேரக்டர் தேர்ட் இண்டெக்ஸ் வர. ஸோ சி இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டராக எல்லாமே அசைன் ஆகிருக்கு. ஆல்சோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிற இண்டெக்ஸ் அதிகம், வேல்யூ கம்மி. ஒருவேளை வேல்யூ அதிகமாக நான் கொடுத்தா என்ன ஆகும்? ஓ சேஞ்ச் அப்படின்னு கொடுத்துட்டு கமா பால் ஜீரோ இந்த மாதிரி. ஸோ நான் 3 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன், ஆனால் சூஸ் பண்ணது இங்கே 2 இண்டெக்ஸ் தான் நான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஏபி ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் இண்டெக்ஸ்லேருந்து சேஞ்ச் பால் ஜோரோன்றதுக்கு அப்புறம் ஃபைனல் இண்டெக்ஸ் ஈன்றது பேர் சேர்த்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு லிஸ்ட் ஐட்டம் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, இப்போது ஏதாவது ஒரு லிஸ்ட்டில் வந்து நான் ஒரு வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படின்னா மை லிஸ்ட் டாட் அப்பெண்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணலாம். லாஸ்ட் கொடுக்குறேன். இப்போது அகைன் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ன்ற ஒரு எலமெண்ட் வந்து இங்கே அப்பெண்ட் ஆகிருக்கு. இல்லை, எனக்கு வந்து லைக் ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் வந்து இன்சர்ட் பண்ணணும். இப்போ நான் அப்பெண்ட் பண்ணுறது வந்து லாஸ்ட்டாக இருக்குது. ஒரு பொசிஷன் கொடுத்து என்னது நான் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கால் இருக்குது. ஸோ அந்த இன்சர்ட் நான் கொடுத்துட்டு இங்கே வந்து என்னென்னா எனக்கு ஃபஸ்ட் இண்டெக்ஸில் ஆட் ஆகணும்னு நான் கொடுத்துட்றேன். இப்போ நான் அகைன் சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுன்றது ஃபஸ்ட் இண்டெக்ஸில் வந்து இங்கே சேவ் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஒரு லிஸ்ட்டில் வந்து வேல்யூஸ் ஆட் பண்ணணும். சரி, ஆட் பண்ணிட்டோம். எப்படி ரிமூவ் பண்ணுறது? ஸோ மை லிஸ்ட் டாட் ரிமூவ் கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம டைரெக்டாக வேல்யூ தரலாம். இப்போது லாஸ்ட்டுன்றது எனக்கு ரிமூவ் பண்ணணுன்ற மாதிரி நான் எழுதிட்டேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் லாஸ்ட்ன்ற ஒரு வேல்யூவே இங்கே இருக்காது. ஸோ அந்த இண்டெக்ஸ் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ நான் டைரெக்டாக வேல்யூ கொடுத்ததுனால அது வந்து இப்போ செக் பண்ணி ஃபைண்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுச்சு. எனக்கு வேல்யூஸ் தெரியாது, இண்டெக்ஸ் தான் தெரியும் அப்படின்னா மைலிஸ்ட் டாட் பாப் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ செகண்ட் இண்டெக்ஸ் வந்து இங்கே கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்சுன்ற செகண்ட் இண்டெக்ஸில் இருந்தது, இப்போ வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ நான் பிளைண்டாக பாப் அந்த மாதிரி கொடுத்தேன் அப்படின்னா அதாவது லாஸ்ட் இண்டெக்ஸ் இருக்கிறது வந்து ரிமூவ் ஆகிக்கிட்டே வரும். பிளைண்டாக நீங்கள் பாப்னு கொடுக்குறீங்க உள்ள இந்த இண்டெக்ஸோட வேல்யூ கொடுக்கல அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு குரூப் ஆஃப் வேல்யூஸ் நான் இப்போ கொடுத்துட்டேன். இதை வந்து எனக்கு ஷார்ட்டிங் ஆர்டரில் வேணும். அதாவது அசெண்டிங்லேருந்து ஒரு 0லேருந்து மேக்ஸிமம் நம்பர் nth நம்பர் வரை எனக்கு வேணும். அந்த மாதிரி இருக்கிறப்ப ஜஸ்ட் நான் இங்கே வந்து மை லிஸ்ட் நம்பர்ஸ்ன்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன். நமக்கு ஷார்ட்டிங் ஆர்டர் தெரியணும் அப்படின்றதுனால. இப்போ 2, 5, 8, 1, 4 இந்த மாதிரி நான் இப்போ வந்து ஒரு அன்ஆர்டர்டாக கொடுத்துருக்கேன். இது வந்து லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ஆர்டர்டாக உள்ள சேவ் ஆகும். பட் நமக்கு வந்து ஷார்ட்டிங் ஆர்டரில் இல்லை. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மை லிஸ்ட் நம் டாட் ஷார்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி அசெண்டிங் ஆர்டரில் லோவஸ்ட் இண்டெக்ஸில் லோவஸ்ட் வேல்யூலேருந்து ஹையஸ்ட் வேல்யூ வரைக்கும் நம்மளால் ஷார்ட் பண்ண முடியும். ஜஸ்ட்டு வெளியில் போட்டுட்டு நம்பர் இதை மட்டும் நான் பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து 25814, ஆனால் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 12458ன்னு சொல்லி அந்த வேல்யூஸ் வந்து நமக்கு ஷார்ட் ஆகிருக்கு. ஸோ இதுவுமே நம்ம லிஸ்ட்டில் வந்து ப்ரீ டிஃபைன்டாக ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட் வந்து வெறும் அசெண்டிங்கில் இருந்து தான் மேக்ஸிமம் நம்பர் போகுமானா அது கிடையாது. ஸோ நம்ம மேக்ஸிமம் வேல்யூலேருந்து லோவஸ்ட் வேல்யூ வரதுக்கு ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ இந்த மாதிரி அந்த மெத்தட்குள்ளே பாஸ் பண்ணிங்கன்னா ஸோ 85421 அப்படின்றது இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஒரு லிஸ்ட்டு நம்ம எப்படி வந்து வேல்யூஸ் அசைன் பண்ணுறோம், அது எப்படி ஆர்டர்டாக வந்து ப்ரீ டிஃபைன்டாக இருக்குது, சேஞ்சபிளாகவும் இருக்குது. அதேமாரி டூப்ளிகேட் மெம்பர்ஸ் இமேவும் ஆட் பண்ண அலோவ் பண்ணுது. ஆல்சோ நம்ம எப்படி வந்து பாயிண்ட் பண்ணி பிக் பண்ணுறோம், இண்டெக்ஸ் அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை delete பண்ணுறதா இருக்கட்டும், பர்டிகுலர் இண்டெக்ஸ் பேசிஸ் தான் நம்ம போகிறதுக்கு இந்த லிஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம டியூப்பிள் பற்றி பார்க்கலாம். ஸோ டியூப்பிளுக்கு நான் ஜஸ்ட் மை டியூப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கிட்டேன். டியூப்பிளை எப்படி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம லிஸ்ட்டுக்கு வந்து எப்படி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டோமோ டியூப்பிளுக்கு வந்து கேர்லி ப்ராக்கெட் போடணும். ஸோ சேம் ஆப்பிள் பால் கேட். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு டியூப்பிளை வந்து டிஃபைன் பண்ணணும். டியூப்பிள்ன்றது என்ன அப்படின்னா அதுவும் ஆர்டர்டாக தான் இருக்கும். நம்ம எந்த கொடுத்த ஆர்டரில் தான் அதுவும் ஒரு ஆப்பிள் பால் கேட்டுன்ற மாதிரி ஆர்டரில் தான் அதுவும் வேல்யூஸ் அசைன் ஆகும். ஆனால் அன்சேஞ்சபிள். இதில் நீங்கள் எந்த வேல்யூவும் சேஞ்சும் பண்ண முடியாது, ஆடும் பண்ண முடியாது, ரிமூவும் பண்ண முடியாது. ஆனால் டூப்ளிகேட் மெம்பர்ஸையும் இதுவும் அலோவ் பண்ணும். ஸோ இதுலேயும் அந்த மாதிரி தான் நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கு பிரிண்ட் மை டியூப்பிள் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஃப் 1 இதுவுமே இண்டெக்ஸ் பேஸில் தான் நம்ம வந்து எடுத்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் பால் இருக்குது, பால் நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. வைஸ் வெர்சா லைக் லிஸ்ட்டில் நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணோமோ அக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இண்டெக்ஸ் டேரெக்டாக தருவோம். இல்லை ஒரு குரூப் ஆஃப் இண்டெக்ஸஸ் ஃபெச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காலன் கொடுத்து இன்னொரு இண்டெக்ஸ் எண்ட் இண்டெக்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ பால் கேட் ரெண்டுமே வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஆல்சோ நம்ம லிஸ்ட்டில் வந்து அப்டேட் பண்ணோம்ல, அப்போ இங்கே அப்டேட் பண்ணால் என்ன நடக்குது, பிகாஸ் இட்ஸ் அன்சேஞ்சபிள். அப்போது மை டியூப்பிள் டாட்
செகண்ட் இண்டெக்ஸை வந்து நான் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ சேஞ்சுன்னு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ டியூப்பிள் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எரர் அடிச்சிருச்சு. டியூப்பிள் ஆப்ஜெக்ட்ஸ் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட் பிகாஸ் இதை சேஞ்ச் பண்ண விடாது. ஒன்ஸ் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் அதோட வேல்யூ. இதில் நீங்கள் ஆட் பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது, எந்த வித அப்டேட்டும் பண்ண முடியாது. இதுக்கு தான் டியூப்பிள் வந்து இந்த கலெக்ஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து செட். ஸோ நம்ம லிஸ்ட்டை வந்து லிஸ்ட்டுன்னு டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம். டியூப்பிள்ன்றதுக்கு இந்த கர்லி ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம். அப்போ செட்டுக்கு மை செட் அப்படின்னு நான் கொடுத்துட்டு கர்லி பிரேசஸ்க்கு நமக்கு வந்து கொடுக்குறேன். நான் ஆப்பிள்னு தர வேண்டாம், ஜஸ்ட் ஹாய் வெல்கம் சேனல். இந்த மாதிரி தான் ஒரு செட்டை வந்து நம்ம அசைன் பண்ணணும் கர்லி பிரேசஸ் கொடுத்து. ஸோ இதை வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம், இது வந்து லைக் அன்ஆர்டர்டாக இருக்கும். அன்ஆர்டர்ட்னா நான் கொடுத்த ஆர்டர் படி இதை எடுத்துக்காது. சம் ஹேஷ் வேல்யூவை பேஸ் பண்ணி தான் வேல்யூஸ் வந்து இதுக்கு வந்து ஆர்டரில் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ லிஸ்ட்டில் வந்து ஏபிசிடி கொடுத்துருந்தேன் அப்படின்னா இதே ஆர்டரில் தான் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஆனால் இது எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்களேன். செட்டு மை செட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சேனல் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆயிருக்கு, ஹாய்ன்றது அடுத்த பிரிண்ட் ஆயிருக்கு, வெல்கம்ன்றது அடுத்த பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு அன்ஆர்டர்ட் ஸ்ட்ரக்சரில் தான் வந்து செட் வந்து ஸ்டோர் பண்ணும். அண்டு அன்சேஞ்சபிள். அன்சேஞ்சபிளோட மீனிங் என்ன அப்படின்னா இதை வந்து லைக் அப்பன் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், ஆனால் இருக்கிற வேல்யூவை என்னால் வந்து அப்டேட் பண்ண முடியாது. அதனால தான் அன்சேஞ்சபிள்ன்ற ஃபார்மேட் அங்கே கொடுத்துருக்கோம். அன்இண்டெக்ஸ்ட். அன்இண்டெக்ஸ்ட் அப்படின்னா நம்மளால் ப்ரீ டிஃபைன் பண்ண முடியாது. இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாய் வெல்கம் சேனல்ன்றப்போ, ஸோ என்னோட ஒரு யூஸராக நான் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வந்து வெல்கம் தான் நடப்பேன். ஆனால் இது ஸ்டோர் பண்ணியிருக்கிறது எப்படின்னா ஃபஸ்ட் இண்டெக்ஸில் ஹாய்ன்றது இருக்குது. ஸோ இந்த மாதிரி அன்இண்டெக்ஸ்டாக இருக்கும். அண்ட் நோ டூப்ளிகேட் மெம்பர்ஸ். இதை வந்து டூப்ளிகேட் அலோவ் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. சரி, இதில் தான் இண்டெக்ஸ் இல்லை, அப்புறம் எப்படி நம்ம வந்து இப்போது மை செட் ஆஃப் இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸ் போட்டு நான் ஒரு வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. ஆனால் ஹாய் இன் மை செட் இந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுது பார்த்தீங்களா. ஸோ ஹாய்ன்றது வந்து இந்த செட்டில் இருக்கா அப்படின்றத நான் கேட்குறேன். ஆமாம் இந்த செட்டில் இருக்குது, ஆனால் எந்த இண்டெக்ஸ் அந்த மாதிரிலாம் என்னால் ஃபைண்ட் பண்ண முடியலை. இப்போ முழுசாக வந்து நான் கொடுத்துருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எந்தெந்த பொசிஷனில் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லூப் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸ் இன் மை செட் இந்த மாதிரி கோலன் வச்சுட்டு பிரிண்ட் எக்ஸ் அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் ஹாய் சேனல் வெல்கம் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து இப்போ ஸ்டோர் ஆகிருக்கு. லைக் அப்போ 0th இண்டெக்ஸில் வந்து ஹாய் இருக்குது, ஃபஸ்ட் இண்டெக்ஸில் சேனல் இருக்குது, செகண்ட் இண்டெக்ஸில் வந்து வெல்கம் இருக்குது. பட் இது சப்ஜெக்ட் டு சேஞ்ச் தான். செட்டை பொறுத்தளவுக்கு நம்ம எது இண்டெக்ஸ்ன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் அது வந்து நான் டூப்ளிகேட் மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த செட்டை வந்து இங்கே பைத்தானில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு அப்பண்டுன்ற கீவேர்டு வந்து இங்கே யூஸ் பண்ணோம். ஆனால் செட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆட் அப்படின்றது இருக்கும். ஆட் டாக் இந்த மாதிரி நான் இப்போ ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பிரிண்ட் மை செட் பிரிண்ட் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டாக்ன்றது ஆட் ஆகிருக்கு, பட் இது 0th இண்டெக்ஸில் போய் இப்போ ஆட் ஆகிருக்கு, வெல்கம்ன்றது ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ரிமூவ் பண்ணுறதுக்கு சேம் நம்ம லிஸ்ட்டில் என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணோமோ அதே தான். ரிமூவ்ன்ற மெத்தட் தான் நம்ம கால் பண்ண போகிறோம். இதில் ஹாய்ன்றதை நான் ரிமூவ் பண்ணுறேன்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேனல் வெல்கம் டாக்ன்றது இருக்குது, ஹாய்ன்றது வந்து இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் ரிமூவ் பண்ணணும். தென் நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து டிக்ஷனரி. டிக்ஷனரி அப்படின்றது நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, மை டிக்ட் இந்த மாதிரி நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு சேம் கேர்லி பிரேசஸ் தான், ஆனால் கொஞ்சம் டிஃபரெண்ட். இப்போது கார் இந்த மாதிரி கொடுத்துட்டு மஸ்டாங், கலர் ப்ளூ, அதே மாதிரி இயர் அந்த மாதிரி கொடுத்துட்டு 1964. ஸோ கம்மா ஆட் பண்ணல, அதனால தான் அது எரர் அடிக்குது. ஓகே, இப்போது இந்த மாதிரி தான் டிஃபைன் பண்ணணும். இதிலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டிக்ஷனரி அப்படின்றது என்னென்னா கீ அண்ட் வேல்யூ வச்சு தான் ரியாக்ட் ஆகும். இங்கே எல்லாமே நமக்கு வந்து டைரெக்டாக அந்த ஆப்ஜெக்டை நம்ம கொடுத்துட்டோம். ஆனால் இங்கே இந்த வேல்யூன்ற ஆப்ஜெக்ட் வேல்யூவை நம்ம அக்சஸ் பண்ணணும்னா கீ மேண்டேட்டரியாக இருக்கணும். இப்போ நான் அந்த காருன்ற கீ கொடுத்தா தான் அது மஸ்டாங்குன்றது என்னால் வேல்யூ ஃபெச் பண்ண முடியும். கலர் அப்படின்னு கொடுத்தா தான் அது ப்ளூன்றதே எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். இயர் அப்படின்றது 1964. அதே மாதிரி தான் வைஸ் வர்ஸா வேல்யூ வச்சு நம்மளால் கீயோட வேல்யூஸை நம்ம எடுக்க முடியும். ஸோ டிக்ஷனரி வந்து கலெக்ஷனில் ஆர்டர்டாக இருக்கும். நம்ம என்ன ஆர்டரில் கொடுத்தோமோ அதே தான் மெயின்டைன் பண்ணணும். அண்டு சேஞ்சபிள், ஏன்னா இந்த வேல்யூவும் கீயும் நம்ம மாற்றிக்கலாம். ஆனால் டூப்ளிகேட் மெம்பர்ஸ் வந்து அலோவ் பண்ணாது. டூப்ளிகேட் மெம்பர்ஸ் மீன்ஸ் டூப்ளிகேட் கீஸ் அலோவ் பண்ணாது. ஏன்னா வேல்யூ வந்து டூப்ளிகேட் ஆகலாம், ஆனால் கீ வந்து டூப்ளிகேட் ஆகக்கூடாது. பிகாஸ் அதுதான் வந்து லைக் யூனிக் ஐடி மாதிரி நமக்கு ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த டிக்ஷனரி நான் இப்போ பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கார், மஸ்டாங் அந்த காலன் சிம்பிள் யூஸ் பண்ணி கீ வேல்யூ பேர் வந்து எல்லாமே வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ எனக்கு பர்டிகுலர் கீயை வச்சு தான் நான் ஒரு வேல்யூ எடுக்க போகிறேன் அப்படின்னா ஆஃப் கொடுத்துட்டு கார் இந்த மாதிரி கொடுத்தேன்னா எனக்கு அதோட வேல்யூ ரிட்டர்ன் ஆகுதா. ஸோ இந்த மாதிரி தான் கீன்ற ஒரு வச்சு தான் நம்மளால் வேல்யூ வந்து இந்த டிக்டை யூஸ் பண்ணி நம்மளால் ஃபெச் பண்ணிக்க முடியும். ஸோ இருக்கிற வேல்யூவை நான் இப்போ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே மை டிக்ட் ஆஃப், இப்போ கலர் வந்து எனக்கு ப்ளூ வேண்டாம், அதான் நான் சேஞ்ச் பண்ணால் இந்த மாதிரி ஈக்குவல் டு கொடுத்துட்டு ரெட்டு இப்போ நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் வந்து அந்த மை டிக்டை முழுசாக ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கலர் ரெட் அப்படின்றது அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு வேல்யூவை வந்து கீ பேஸ் பண்ணி என்னால் சேஞ்ச் பண்ணவும் முடியும். இல்லை அப்படின்னா இப்போது மை டிக்ட் டாட் அப்டேட் அப்படின்றத யூஸ் பண்ணி இந்த மாதிரி கேர்லி பிரேசஸ் கொடுத்து கலர் இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்போது எல்லோ அகைன் வந்து கலர் வந்து எல்லோன்னு அப்டேட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கலர் எல்லோ அப்படின்றது அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் வந்து நம்மளால் வேல்யூ அப்டேட் பண்ணிக்க முடியும். சரி, நான் நியூவாக ஒன்று இன்சர்ட் பண்ணணும், அதாவது ஒரு நியூ கீ வேல்யூ பேரையை நான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா மை டிக் இப்போது என்ன ஆட் பண்ணலாம், ஓகே கம்பெனி அப்படின்றத நான் ஆட் பண்ணணும். ஸோ ஈக்குவல் டு ஃபோர்டு இந்த மாதிரி நான் கொடுத்துட்றேன். இப்போ எப்படி பிரிண்ட் ஆகுது நீங்களே பாருங்கள். லைக் கார், மஸ்டாங், கலர் எல்லோ, இயர் அண்ட் கம்பெனியுமே இப்போ வந்து நமக்கு பைண்ட் ஆகி வருது. ஸோ டிக்ட்குள்ளே வந்து நம்ம ஆடும் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இப்போ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா மை டிக் டாட் பாப்
கொடுத்துட்டு எனக்கு எதை பாப் பண்ணணும் அப்படின்றத ஐ மீன் இங்கே வந்து பாப் ஐட்டம் அப்படின்னு வரும். எனக்கு வந்து இப்போது கார் அப்படின்றது வேண்டாம். ஸோ எனக்கு கம்பெனி கலர் டேக்ஸ் நோ ஆர்கியூமெண்ட்ஸ். ஓகே, பாப் பர்டிகுலர் ஒரு கீ அண்ட் வேல்யூ பேரை நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்னா பாப்புன்னு கொடுத்து டெலீட் பண்ணுவோம். இங்கே இப்போ டெலீட் ஆகிடுச்சு. கலர் எல்லோ, இயர், கம்பெனி மட்டும்தான் இருக்குது, காருன்றது இல்லை. அதே மை டிக் டாட் பாப் ஐட்டம் அந்த மாதிரி நான் கொடுக்குறேன் அப்படின்னா உள்ள பேராம்ஸ் எதுவுமே என்னால் பாஸ் பண்ண முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கிற வேல்யூ மட்டும் இங்கே டெலீட் ஆகிடும். பாப் ஐட்டம் அப்படின்றப்ப எனக்கு கலர் அண்ட் இயர் மட்டும் இப்போ அந்த மை டிக்ட்குள்ளே இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பைத்தான் கலெக்ஷன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். என்னென்னா லிஸ்ட்டு, டியூப்பிள், செட் அண்டு டிக்ட். லிஸ்ட்டு வந்து ஆர்டர்ட் அண்ட் சேஞ்சபிளாக இருக்கும், டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணணும். டியூப்பிள் வந்து டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணணும், பட் அன்சேஞ்சபிள், அதை நம்ம மாடிஃபை பண்ண முடியாது. செட்டுன்றது எப்படின்னா அன்ஆர்டர்டாக இருக்கும், அன்சேஞ்சபிளாகவும் இருக்கும் அண்டர் சம் சர்க்கம்ஸ்டான்சஸ். அன்இண்டெக்ஸ்ட், அதாவது எந்த இண்டெக்ஸில் அது இருக்குன்னு சொல்லி அது ப்ரீடிஃபைன்டு கிடையாது. அதேமாதிரி டூப்ளிகேட்டை மெயினாக அலோவ் பண்ணாது. டிக்ஷனரி அதே தான், லைக் டூப்ளிகேட் கீ அண்ட் வேல்யூ பேரை வந்து அலோவ் பண்ணாது. ஆல்சோ இது ஆர்டர்டாக இருக்கும், சேஞ்சும் நம்ம பண்ணிக்கலாம், வேல்யூஸும் நம்ம சேஞ்சும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிஷனல் பேஸ், அதாவது இஃப் எல்ஸ், மேட்ச், ஒயில் லூப்ஸ் அண்ட் ஃபார் லூப்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணலாம். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். ஸோ தட் நம்ம ZenAIயோட பாத்தில் எந்தவித ஒரு ப்ராசஸ் ஆர் எந்தவித ஒரு தடங்களும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு ஸ்மூத்தாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்கலாம். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.